நாம 9 ராத்திரிகளை அம்பாளுக்காக ஒதுக்கிறோம். அந்த அம்பாளை வழிபடக்கூடிய 9 ராத்திரிகள், அதுக்காக இங்க குலுல 9 படிகள் வைக்கிறது வழக்கம். 9வது படியில பூர்ண கும்பம் வைப்பாங்க. அந்த பூர்ண கும்பம் எதுக்குன்னு கேட்டா, துர்காவை நாம வழிபடும் பொழுது மனதில் மனோபலம் வருகிறது. அந்த மனோபலத்தின் மூலமா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கீழான குணங்களை நீக்கலாம். மூன்று விதமான துவாரங்கள் நரகத்திற்கு. அது என்னென்ன? காம, குரோத, லோப. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். உலகளாவிய தமிழ் தாய் நேயர்களுக்கு எனது நமஸ்காரங்கள். ஸோ இங்கே நம்ம சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டரில் இருக்கோம். இந்த இடத்துல எல்லா வருடமும் ஒரு தீமோட குழு செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடம் ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கர்ம யோகத்தில் இருக்கோம். ஸோ கர்ம யோகம்னா என்ன? உலகளாவிய தமிழ் தாய் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். நல்ல கேள்வி கேட்டீங்க பிரசாந்த். நாம ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு தீம்ல இங்க கொலு வைப்போம். இந்த வருஷம் பகவத்கீதைய அடிப்படையா வச்சுண்டு அதுல வரக்கூடிய 4 யோகங்கள்ல 3 யோகங்களை எடுத்துட்டு தீமா வச்சு இன்னைக்கு கொலு பண்ணியிருக்கிறோம். அதுல முதல் கேள்வி நீங்க கேட்டது கர்ம யோகம் அடிப்படையா வச்சுண்டு இந்த கொலுவுக்கும் கர்ம யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்க. இங்க நம்ம வேதாந்த ரீதியா பகவத்கீதையின் அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். கர்ம யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்மம் அப்படின்னா செயல், ஆக்ஷன். கர்மம் தள்ள அடிச்சுப்பாங்க. எப்போன்னு கேட்டா, எதிர்பார்ப்பு இல்லாம ஈஸ்வர அர்ப்பணமா அல்லது கிருஷ்ண அர்ப்பணமா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது அது கர்ம யோகமா மாறுது. அப்ப இறைவன் எண்ணம் இல்லாம, ஈஸ்வர அர்ப்பணம் இல்லாம எந்த செயல் செய்தாலும் அது கர்மமா மாறிடுது. அந்த கர்மம் நம்மளை பந்தப்படுத்துது, துக்கத்தை கொடுக்குது. நம்ம பார்த்தோம், துக்க நிவர்த்தி, சுக்க பிராப்தி, இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கோர் எக்ஸ்பெக்டேஷன். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு துக்கம் இல்லாம ஆனந்தமா வாழ்றது. அப்போ நாம இந்த வாழ்க்கையில கர்மம் செய்தோம்னா கர்மத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையுது. இதுல செகண்ட் தாட்டே கிடையாது. அப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே ஈஸ்வர அர்ப்பணமா, கிருஷ்ண அர்ப்பணமா அல்லது பகவான் நாமத்தை சொல்லிண்டு நாம கர்மம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு கர்ம யோகம்னு பேர். கீதையில பகவான் சொல்லும் பொழுது, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, எல்லா காலங்கள்லையும் என்ன நினைச்சுண்டு ஓ கடமையை செய், நீ பந்தப்பட மாட்ட, கஷ்டப்பட மாட்டேன்னு கீதையில பகவான் சொல்றார். ஆக கர்ம யோகம் என்றால் என்ன? ஈஸ்வர அர்ப்பணமா, கிருஷ்ண அர்ப்பணமா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் செய்வதுதான் கர்மயோகம். என்ன மனோ நிலையில இருந்துட்டு நம்ம கர்மயோகம் செய்யணும், அல்லது கர்ம யோகம் செய்யக்கூடியவங்க என்ன மாதிரியான மனோ நிலையில இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறச்ச, பேலன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதையே சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது சமத்துவம் யோகம் உச்சியத்தை, சமநிலையில் இருப்பதுதான் யோகம்னு சொல்லப்படுது. இப்போ
பெரிய பெரிய மகான்களை விட்டுடுங்க, நம்ம பாரத தேசத்தை ஆண்ட ராஜாக்களும் இப்ப சமீபத்துல வாழ்ந்து விட்டு சென்றவர்களும் கூட இந்த மனச சமநிலையில வச்சுண்டு கர்மம் செய்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஜனக மகாராஜா, அவர் நாட்டையே ஆண்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீர சிவாஜி மனச சமநிலையில வச்சுண்டு வெளிநாட்டவர்களோடு போரிட்டு மீண்டும் பாரத தேசத்துல ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினவர் வீர சிவாஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு காரே அப்துல் கலாம், சொல்லவே வேண்டாம். தோல்வி வரும் பொழுது துவண்டாலும் கூட திரும்பவும் எழுந்து அந்த நிலையில இருந்துண்டு கர்மம் செய்தவர். நம் பாரத தேசத்தை உலக நாடுகள் மத்தியில பெருமைப்பட வைத்தவர் அப்துல் கலாம். இங்க விஷயத்தை விட்டு தாண்டி ஒரு விஷயம் போறேன். அவர் தன்னுடைய லெட்டர் ஹெட்ல போட்டிருக்கிற ஒரு திருக்குறள், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. எப்படி தண்ணி மேல மேல வரும் பொழுது அங்க இருக்கிற பூவும் மேல மேல வருமோ, அது போல எவ்வளவுக்கு எவ்வளவு உன் மனம் உயர்ந்த நிலையில இருக்குதோ அவ்வளவுக்கு உன்னால மேன்மையான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற அந்த திருக்குறளை தன்னுடைய லெட்டர்கள்ல வச்சவர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்படி பாரத தேசத்துல மகான்கள், ஞானிகள், யோகிகள் மட்டும் அந்த நிலையில இல்லை. இப்படிப்பட்ட நாட்டை ஆண்டவர்களும் நாட்டை மேம்படுத்திய விஞ்ஞானிகளும் கூட பாரத தேசத்துல சமத்துவம் யோகம் உச்சத்தை சமநிலையிலிருந்து கர்மம் செய்தார்கள். அப்ப ஏனோ தானோன்னு செய்துட்டு போலாமே அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்க சொல்லும் பொழுது யோகா கர்மசு கௌஷலம் அப்படின்னு கீதையில பகவான் சொல்றார். ஒவ்வொரு செயலும் சமநிலையிலிருந்து செய்யறதோட திறமையோட செய்ய வேணும். உதாரணத்திற்கு அப்துல் கலாம், அவர் அமைதியா இருந்துட்டு கர்மம் செய்யல, தன்னுடைய திறமைகள்லாம் வெளிக்காட்டி பாரத தேசத்தை உயர்த்தினார். எந்த தேசத்துக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோமோ ஒரு 300 ஆண்டு காலம், அந்த தேசமே நம்ம கிட்ட வந்து விஞ்ஞானத்துல சேட்டலைட் அனுப்புறதுக்கு நம்ம இஸ்ரோல கேட்டு அவங்க நம்மளோட சேர்ந்து அவங்களுடைய ராக்கெட்டையும் நம்ம விண்வெளிக்கு அனுப்பணும். இதெல்லாம் தான் யோகா கர்மசு கௌஷலம். விஞ்ஞான ரீதியா மட்டும் இல்ல, இன்னைக்கு பாரத தேசத்துல ஒவ்வொரு துறையிலையும், விளையாட்டுத்துறை எடுத்து பாருங்க, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே தன்னால முடிஞ்ச திறமைகளை திறம்பட வெளிக்காட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரத தேசம் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க துறையில மேம்பட்டு தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தினதுதான் காரணம். சமநிலையில இருந்துட்டு கர்மம் செய்யறது மட்டும் யோகம் இல்லை. சமநிலையில இருந்துட்டு கர்மசு கௌஷலம், அந்த செயல்ல மேம்பட்ட திறமைய வெளிப்படுத்துறது தான் அந்த கர்ம யோகத்தின் ஸ்திதி. கர்ம யோகத்தின் நிலை எதுன்னு கேட்டா சமநிலையில இருந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்துறது தான் கர்மயோக ஸ்திதி. சரி, இத்தனையும் பண்றோமே, வாட் இஸ் த ரிசல்ட்? கர்மயோகத்தின் பிரயோஜனம் என்ன? 3வது கேள்வி கேட்டோம்னா பிரயோஜனம் என்னன்னு கேட்டா சித்தஸ்ய சுத்தையே கர்மணக. இது எல்லாமே கீதையில நம்ம சாஸ்திரத்துல சொல்றதுதான். இது உண்மையான விஷயத்தை தான் இங்க நம்ம பகிர்ந்துக்கிறோம். இதெல்லாம் உண்மை இல்லைன்னா விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ரமணர், வீர சிவாஜி, சின்மயானந்தர் மாதிரியான ஞானிகள்லாம் இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது, தூக்கி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களே இன்னைக்கு ஃபாலோ பண்ணி நமக்குள்ள உபதேசம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது சத்தியம்ங்கிறதுனால தான் உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக கர்மயோகத்தின் பிரயோஜனம் என்னன்னு கேட்டா மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமா எடுத்தா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நம்ம துணி துவைக்கும் பொழுது ஏரியல் பவுடரை போட்டு துவைச்சானாக்கா வெள்ளை ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனசு சுத்தமாயிடுதா இல்லையான்னு எதை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது? உங்க மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி ஆகிறதோ, முதல்ல அமைதியின் அளவு அதிகமாகும். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் சைலன்ஸ், அந்த அமைதியின் தரம் அதிகமாகும். அதை அவங்கவுங்க தான் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு என் மனம் அமைதியாயிருக்குது, அந்த அமைதியில தரம் வாய்ந்ததா இருக்குதுன்னு அவங்கவுங்க தான் புரிஞ்சுக்க முடியும். ஆக கர்மயோகத்தின் பிரயோஜனம் என்னன்னு கேட்டா மன அமைதி, மன அமைதி, மன அமைதி.
வேற ஏதாவது நீங்க இதுல கேட்கணும்னு நினைக்கிறீங்களா பிரசாந்த்? நீங்கள் சொன்னீங்க சுவாமிஜி, நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து நிம்மதியை தேடி போகிறாங்க, இல்லை நிம்மதிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஏதாவது? ஆங்கிலத்துல சொல்றதானாக்கா, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் நாட் யுவர் மிஸ்ஸிங்ஸ். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னாக்கா, உங்களுக்கு பகவான் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு நினைச்சிங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும். சப்போஸ் கவுண்ட் யுவர் மிஸ்ஸிங்ஸ், எனக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சோன்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும். அப்போ நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், வாய்க்குள்ள பல் இருக்குது, பல்லு விழாத வரைக்கும் கம்முன்னு இருக்கும். ஒரு பல்லை பிடுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கு என்ன பண்ணும், அந்த பல்லு இல்லாத இடத்துல போயிட்டோம் தடவி கொடுக்கும். சரி, இல்லாத இடத்துக்கு போறியே, மீதி 31 பல் இருக்குல்ல, அதை என்னைக்காவது நாக்கு தடவி பார்த்துருக்குதா? இல்லை. நம்முடைய டிராபேக் என்னன்னு கேட்டா, இல்லாததான் நினைச்சு வேதனைப்படுறோமே தவிர இருக்கிறதுல திருப்தியாக மாட்டேங்கிறோம். ஆகினால் நீங்க கேட்ட டிப்ஸ் என்னன்னு கேட்டா, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் நாட் யுவர் மிஸ்ஸிங்ஸ். இதான் டிப்ஸ். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.